தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் பிரதமர் மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் உறுதியாக உள்ளனர். அதனால்தான் பாஜகவுடன் இனி கூட்டணியே இல்லை என்று அறிவித்த அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை சமாதானப்படுத்தி கூட்டணி அமைத்தனர். கடந்த சட்டசபை மற்றும் லோக்சபா தேர்தலில் அதிமுக தோற்றதால் அக்கட்சியை ஒன்றிணைக்கும் முயற்சியிலும் பாஜக ஈடுபட்டது. பலன் கிடைக்கவில்லை. அதிமுகவின் பலவீனம் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. இச்சூழலில் கூட்டணிக்கு தாவேக்க வரும் என்று பழனிசாமி எதிர்பார்த்தார். ஆனால் அது நடக்கவில்லை. செங்கோட்டையனும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால் ஈரோடு மாவட்டத்தில் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடும் என கருதப்படுகிறது. இதனால் பாஜக மேலிட தலைவர்கள் சமீபத்தில் பழனிசாமியின் நெருங்கிய உறவினர்களிடம் பேசியிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் பன்னீர்செல்வம், தினகரன், செங்கோட்டையன் ஆகியோர் அதிமுகவிலோ அல்லது கூட்டணியிலோ இருக்க வேண்டும் என கூறியுள்ளனர். பழனிசாமிக்கு அதில் உடன்பாடு இல்லை என்று உறவினர்கள் கூறிய நிலையில் அதிமுக தோற்றுவிட்டால் தாவேக்கா வளர்ந்துவிடும் என பாஜக மேலிடம் எச்சரித்திருக்கிறது. நீக்கப்பட்டவர்களை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள ஆட்சேபனை இல்லை. தேவையானால் அவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிட்டுக் கொள்ளலாம். இதற்கு பாஜக உறுதியளித்தால் பழனிசாமி தன்னுடைய உறுதியான முடிவில் இருந்து பின்வாங்க வாய்ப்புள்ளது என அவரது உறவினர்கள் கூறியிருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.